ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம வந்து இந்திய நாளோட இந்து எடிட்டோரியல்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 10 வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னிய டேல இருந்து நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம். சரி, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ இன்னும் யூடியூப் சேனல் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து டெய்லியுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை தாண்டி மற்ற சீரிஸுமே லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நம்ம சேனலுக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னிய நாளோட வார்த்தை என்ன அப்படின்னா சர்விங். ஸோ சர்விங் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த நம்மளோட எடிட்டோரில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து ஸ்ப்ரேயிங். ஸ்ப்ரேயிங் அப்படின்றது இப்போ இந்த இமேஜை பாருங்களேன். ஓகே, இந்த இமேஜில் வந்து ஒருத்தர் வந்து விதைகளை வந்து தூவிட்டு இருக்காரு. ஸோ அந்த தூவுறதெல்லாம் அந்த விதை வந்து பல இடத்துல பரவி செடி வந்து வளர ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து சோவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தமிழில் வந்து இது டேரெக்டாக விதைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பாருங்களேன். ஷீ ஸ்பெண்ட் தி ஆஃப்டர்நூன் சர்விங் தி வைல்டு ஃப்ளவர் சீட்ஸ் இன் ஹர் கார்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சர்விங் வந்து வேர்பா யூஸ் ஆயிருக்கு. நீங்கள் இப்போ என்ன நம்ம பண்ணுங்க, ஸோ இதில் இருக்க எல்லா வேர்டுக்குமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்றத ஒரு வார்த்தைக்குமே நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அது வந்து எரர் டிடெக்ஷன் மாரி போயிடும். சரியா? நம்ம வேண்டாம். நம்ம வந்து இப்போ வெக்காப்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை பற்றியே போவோம். இந்த இடத்துல சோவிங் வந்து ஸ்ப்ரேயிங் அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் அப்படின்றது எக்ஸஸ், அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இமேஜை பாருங்க. இந்த இமேஜில் வந்து காசு அதிகமாக இருக்கிறத இங்க மீதி இருக்க 4 பேர் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னா, த grocery ஸ்டோர் டொனேட்டட் இட்ஸ் சர்ப்ளஸ் ஆஃப் கேண்ட் குட்ஸ் டு தி லோக்கல் ஃபுட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு grocery ஸ்டோர் வந்து என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட அதிக அளவு எக்ஸஸா இருக்கிற கூட்ஸை வந்து லோக்கல் ஃபுட் பேங்க்குக்கு வந்து டொனேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல இந்த சர்ப்ளஸ் வந்து நவுனா யூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல இந்த சர்ப்ளஸ் வந்து நவுனா யூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்மளோட இது வரைக்கும் போட்டுட்டு வரோம்ல, டெய்லி 10 இந்த எடிட்டோரியல் வெக்காப்ஸ் போட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து பழைய தம்ப்நெயில். ஓகேவா? நான் அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல இதையும் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ பழைய தமிழ் வீடியோஸ் இது எல்லாமே மார்ச் மந்த்லேருந்து கொடுத்த எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். மேலே ஒரு கார்டு தரேன். அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை டிஃபிசிட். ஸோ டிஃபிசிட் அப்படின்றது ஷார்ட் ஃபால். ஸோ போன வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம், அதிகமாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வார்த்தை ஷார்ட் ஃபால். ஸோ டிஃபிசிட் மீன்ஸ் ஷார்ட் ஃபால். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுனில் வரும். ஆன்டனிம் வந்து பிளென்டி. ஓகேவா? ஸோ பற்றாக்குறை, ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பத்தாம குறைஞ்சி போச்சு அப்படின்றதான் நம்ம டிஃபிசிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம அதிகமாக எக்கனாமி சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பேங்க் சைட்லேயும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பேங்கரா நம்ம இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, the government faced a significant budget deficit this fiscal year அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டிஃபிசிட் இல்ல நவுனா இங்க யூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ பற்றாக்குறை இருக்கு. பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு. இந்த வருஷம் வந்து பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை சோரிங். சோரிங் மீன்ஸ் அட்ஜெக்டிவ். பார்ட்ஸ் இருந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து கிளைம். ஓகேவா? ஸோ உயரும். தமிழ் மீனிங் வந்து உயரும் சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா the soaring bird எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, the soaring bird caught the attention of everyone in the park. the soaring bird என்ன அர்த்தம், the soaring bird என்ன அர்த்தம், உயர உயர பறக்கின்ற பறவை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட். இதை வந்து இது டிட்டர்மைன் பண்ணதால இது வந்து அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ வேண்டாம். ஓகேவா? நான் தெளிவாக இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தக்குள்ள ஒரு மேம் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நாள் அப்லோட் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு இங்கிலீஷ் செக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகேப்பா. அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்டெட்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த அன்டெட்டர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழ்ல பாருங்களேன், சூப்பரான வார்த்தை. மன ஊக்கம் குறையாத அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயம் இல்லை அப்படின்றது சொல்றது தான் இந்த அன்டெட்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்டனிம் அப்போ என்னவா தான் இருக்கும், கவர்ட்லயே இருக்கும். இதுல எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்களேன். அன்டெட்டர்ட் டியூ டு த ரெயின் ஷி கண்டினியூட் அ மார்னிங் ஜாக்கிங். ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க, மழையா இருந்த போதிலும் மனம் தளராம அவ என்ன பண்ணியிருக்கா,
மார்னிங் ஜாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சென்டென்ஸ வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா பிரிங்க. சரியா? இதெல்லாம் என்ன? இது என்ன? டியூ டு த ரெயின். ஸோ இந்த விஷயங்கள பிரிச்சு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? பார்ப்போம் எத்தன பேர் சொல்றீங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லான்ச் பண்ணியாச்சு. வீடியோஸ் போட்டு ரொம்ப ரொம்ப மந்த்ஸ் ஆயிப்போச்சு. சரியா? இப்ப தான் நீங்க பிகினரா இப்ப இந்த இந்து வேக்கப்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சீரிஸ போய் செக் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ ஒரு ஆஃப்லைன் கோச்சிங் சென்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ல என்னென்ன விஷயங்கள்ல ரீசனிங்ல உங்களுக்கு பேசிக் கிளாஸ்ல சொல்லி தருவாங்களோ, ஸோ அது எல்லா விஷயமும் இதுலயும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தான் பிகினரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பசில், சீட்டிங் இது எல்லாமே நீங்க இது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அப்ரோச் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ மேல ஒரு கார்ட் தரேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வார்த்தை டொரன்ஷியல். ஸோ டொரன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருவெள்ளம். ஓகேவா? பெருவெள்ளம். ஸோ இந்த டைம்ல வந்து துபாயில வந்து அதிகமா வெள்ளம் வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 1 இயர்ல பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரு நாள்லயே மழை வந்து அடிச்சு நவுத்திட்டுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து அந்த மழைய வந்து டொரன்ஷியல் ரெயின் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இது வந்து இதோட பார்ட்ஸ் வச்சு என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். சரியா? அட்ஜெக்டிவ்ல பார்ட்ஸ் வச்சு வரும். சினானிம் ஃப்ளோடு. ஸோ ஆன்டோனிம் வந்து டாட்டா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாமா? த டொரன்ஷியல் ரெயின் அப்படின்றாங்க. த டொரன்ஷியல் ரெயின் flooded the street causing the widespread disruption அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டொரன்ஷியல் வந்து யாரை வந்து மீன் பண்ணுது? இந்த ரெயினை தான் மீன் பண்ணுது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ். இமேஜ் பார்த்தாலே தெரியும். இமேஜ்லயும் மழையில ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. முடியாத ஒரு பெரிய மழையில நின்றுட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை ஹீடட் அப்படின்றாங்க. ஸோ ஹீடட் மீன்ஸ் கவனித்தார். ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிச்சு கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா பெடஸ்ட்ரியன் லைன் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க லைன் வந்து நம்ம வந்து பெடஸ்ட்ரியன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம எப்போ கிராஸ் பண்ண முடியும்? நம்ம வந்து ஏனோதானோ கிராஸ் பண்ண முடியாது. மேபி நம்ம ஊர்ல எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஓடுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சிக்னலை கவனிச்சுட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அததான் அந்த சிக்னலுக்கு நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஹீடட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்? ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா ஹீடட் தி வார்னிங்ஸ் அண்ட் ஸ்டேட் இன்டோர்ஸ் டியூரிங் தி ஸ்டார்ம். ஸோ மழை பெய்யுற டைம்ல அவர் வந்து வார்னிங்ஸை வந்து ஒபே பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஹீடட் அப்படின்றது வேர்ப்ல யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர்ப்ல வேர்ப் டு பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிட்டரிங். ஸோ எம்பிட்டரிங் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கடுப்பாகும்ல, எரிச்சல் ஆகும்ல. சில பேர் பண்றது வந்து நமக்கு எரிச்சல் ஆகும்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல எம்பிட்டரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த தமிழ் அர்த்தத்துக்கு உங்களுக்கு புரியும். என்ன கடுப்பேத்திட்டே இருக்கான் அவன் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து எம்பிட்டர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும். சினானிம் வந்து நாய், ஆன்டனிம் வந்து கம்ஃபோர்ட், தமிழ் மீனிங் எரிச்சலூட்டும். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றான், இவன் வந்து இதை வச்சு தட்டுறதால அந்த 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 பாப்பாக்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே, அனாயிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாமா? ஸோ கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் வாஸ் எம்பிட்டரிங் தேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெண்ணோட தொடர்ச்சியான கிரிட்டிசிசம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்கே இன்னொரு பர்சனுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல எம்பிட்டரிங் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ப் ஃபார்ம்ல இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புரியும் நம்புறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரீசனிங் கோர்ஸ்ல ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும்ல. ஸோ கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு தான் இந்த கோர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா இதுவரைக்கும் ஒரு 8 வீடியோ போட்டிருப்போம். சீட்டிங்ல சர்க்குலர், லீனியர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு. ஸோ அப்கமிங் டேஸ்ல பேரலல் அண்ட் ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கம்ப்ளீட்டா அப்லோட் பண்ணிடுவோம். இந்த பேக்கேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்ல எப்படி அப்ரோச் எக்ஸாம் வரும் அந்த கொஸ்டின்ஸ் வருமோ, அதே ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் குடுத்துருப்போம். ஸோ நானும் சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்களும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ வரப்போற எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேல ஒரு கார்ட் தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை கன்டென்ஷியஸ் அப்படின்றாங்க. ஸோ கன்டென்ஷியஸ்ன்றது சர்ச்சைக்குரியது, வயலண்ட் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ இப்போ ஆஃபீஸ்ல வந்து ஆஃபீஸ் பிளேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தையே பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு டீம் லீடர பத்தி பேசுறதோ, டீம் மேனேஜர் பத்தி பேசுறதோ, ஓகேவா? ஸோ இவன் தான் டீம் மேனேஜர் வந்து நல்ல மேனேஜரா இருந்தாலுமே, அவங்கள பத்தி தேவையில்லாம ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகள பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஓகேவா? ஸோ மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்ற மேனேஜர் ஒரு ஒரு மிக கேவலமான மேனேஜர்ஸுமே சில கம்பெனில இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி பேசுறது தப்பு கிடையாது. பட் நல்ல மேனேஜர்ஸ பத்தி நம்ம பேசக்குள்ள, நம்ம சில சர்ச்சையில மாட்டிப்போம்ல. ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ கன்டென்ஷியஸ் அப்படின்றது வயலன்ட் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள பேசுவத தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? த கன்டென்ஷியஸ் டிபேட் டிவைடட் தி கம்யூனிட்டி. ஸோ ஒரு 2 கம்யூனிட்டி, 3 கம்யூனிட்டி இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன பேசுவாங்க? இப்போ நம்ம ஊர்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதி பெருமைகள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் பேசக்குள்ள அவங்களுக்கு என்ன வரும்? சர்ச்சைக்குரிய டிபேட் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிவைட் தான் ஏற்படும். அவங்களுக்குள்ள ஒரு பிளவு தான் ஏற்படும். ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஒரு சூப்பரான வார்த்தை மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை டாடி அப்படின்றாங்க. ஸோ டாடி அப்படின்றது லேட். இதுக்கப்புறம் லேட் அப்படின்றதுக்கு நீங்க இதுக்கப்புறம் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ டாடி அப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்க. டாடி ஓகேவா? ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து லேட், ஆன்டனிம் வந்து ஏர்லி அண்ட் தமிழ் மீனிங் தாமதமாகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஆஃபீஸுக்கு தான் ஓடும். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பேங்க்குக்கு ஓட போறோம். நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம வந்து பேங்க்குக்கு ஓடணும். இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எஸ்எஸ்சி படிக்கணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஓடணும். ஸோ டைம் பார்த்துட்டே வரணும். ஐய்யய்யோ! மேனேஜர் இருப்பாரே என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இஸ் டாடி அரைவல் டிஸ்டர்ப்ட் தி மீட்டிங் ஷெட்யூல். ஸோ அவன் வந்து லேட்டா வந்ததால அந்த மீட்டிங் ஷெட்யூலே பாதிச்சுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல டாடி இஸ் அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ் அப்படின்றத இது வந்து ஒரு விஷயத்த வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதனால தான் இது அட்ஜெக்டிவா யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான் 10 வார்த்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு. நான் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கேன். சரிப்பா. இன்னைக்கு ஒரு சூப்பரான 10 வார்த்தைய பார்த்தோம். 10 வார்த்தையிலேருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து வேற நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருந்தது? இந்த செஷன் எப்படி இருந்தது? எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட உங்களுக்கு நான் சொல்லி தரது உங்களுக்கு ஓகே புடிச்சிருக்கா? இன்னும் வேற மாரி என்ன விஷயங்கள எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓவராலா இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் உங்களோட சஜஷன கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ வந்து பார்ட்ஸ் ஆஃப் வச்சு நீங்க பிரிச்சு எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ எனக்கு அத வந்து இத தாண்டி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட இன்புட்ஸ் வச்சு தான் நான் அடுத்த லெவலுக்கு இத புஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நீங்க வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். உங்களுக்கும், எங்களுக்கும் 2 பேருக்கும் தான். தேங்க் யூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.